டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ரிவிஷன். ஸோ நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ படிச்சதை நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, இன்னும் வந்து ஒரு 2 மந்த் இருக்கு நம்மளுக்கு ஆக்சுவலா. ஸோ 2 மந்த் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட்ல இருக்கு, செப்டம்பர் மந்த் இருக்கு, அக்டோபர் மாதம் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு 10 டேஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அது இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சாலிடாவே ஒரு 60 நாள் இருக்கு. இந்த 60 நாள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, படிச்சுட்டே சைட் பை சைடு ரிவிஷன் பண்ணணும். ஸோ அந்த ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நம்ம மெஸ்மரைஸ் அகாடமில ஒரு கொஸ்டின் பேங்க் ஒரு புக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் 1 ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த புக்க வந்து நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி யூடியூப் சேனல் வழியா பப்ளிஷ் பண்றோம். ஸோ இன்ட்ரஸ்டட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நீங்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த புக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, இந்த புக்க நீங்க ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த புக்கு எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய ரிவிஷன் பேட்டர்ன். நம்ம ஒரு டாபிக் படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேண்டர்பரி டேல் படிச்சிருக்கோம். ஸோ கேண்டர்பரி டேல் படிச்சிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த புக்க எடுத்து கையில எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். இப்போ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி ஒரு டெஸ்ட் நீங்க படிச்சிருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னா, நம்ம புக்ல ஒரு டெஸ்ட் இருக்கும். ஒத்தல்ல படிச்சீங்களா? டெம்பஸ்ட் படிச்சீங்களா? என்னென்ன டாபிக் நீங்க படிக்கிறீங்களோ, அந்தந்த டாபிக்குக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு புக்ல இன்புட் போட்டு வச்சிருக்கு. கண்டிப்பா ரொம்பவே ஒரு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட் கிட்ட இருக்க வேண்டிய ஒரு புக். ஸோ டிஆர்பி இங்கிலீஷ் எம்சிக்யூ பேங்க் மாஸ்டர் கீ டு சக்சஸ். ஸோ இது ஒரு உங்களுடைய சக்சஸை டிசைட் பண்ற ஒரு புக்கா கூட மேபி இது இருக்கலாம். கண்டிப்பா நீங்க நல்ல ரிவிஷன் கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த புக் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் சீரியஸா இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு டாபிக்குக்குமே ஒரு ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா இதுக்கான ஸ்கெடியூல் மாதிரி நாங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, என்னென்ன டாபிக்குலாம் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத, ஸோ ஒரு சில டாபிக் வந்து சின்னதா இருக்கு அப்படின்னா ஒரு 2-3 டாபிக்கா சேர்த்து போட்டிருப்போம். ஸோ அதுக்கான ஸ்கெடியூலும் வந்து பார்த்தோன்னா இந்த புக்ல ஃப்ரண்ட்லேயே இருக்கும். ஸோ கண்டென்ட் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டுக்கான கீ எல்லாமே ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டியது இருக்காது. கம்ப்ளீட்டா இந்த புக்லயே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம் ஓரியன்டடான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு புக்கு ஒரு ஆக்டிவ் லேர்னிங் ப்ராசஸ கொண்டு வரும். நாம வந்து புக்க வந்து பார்த்தோம்னா அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே போறதுக்கு பதிலா கொஞ்சம் ரீட் பண்ண ஒரு பிராக்டிஸ் நீங்க எடுத்துக்கலாம். பிளஸ் உங்களுடைய டவுட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணும் இந்த புக். நீங்க நடுவுல நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க. இந்த டாபிக்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் மேபி கேட்கலாம் அப்படின்றதுக்கும் இந்த புக் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஒரு ரிவிஷன் கொடுக்கிறதுக்கான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு புக் எது அப்படின்னா கண்டிப்பா இந்த புக்கா இருக்கலாம் உங்களுக்கு. இது நாம என்ன பண்றோம் அப்படின்னா 2 மோட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ புக்காவும் நீங்க சாலிடா புக்காவும் நீங்க வாங்கிக்கலாம். பிளஸ் ஆப்ல ஸோ மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்லயும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணலாம். சேம் கொஷின். ஸோ இங்க நீங்க புக்ல அட்டென்ட் பண்ற கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஆப்லயும் நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஸோ மெஸ்மரைஸ் அகாடமி ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கும். நீங்க 2 பேட்டர்ன்ல நீங்க வந்து இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வெளியில போயிட்டு இருக்கீங்க, அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் எடுத்துட்டு போயிருக்க மாட்டோம். இந்த டூரேஷன்ல எல்லா நேரமும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளுக்கு திடீர்னு வந்து நம்ம வெளியில இருக்கோம். அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரீ இருக்கு. அடடா! நம்ம இந்த நேரத்துல நம்ம கையில புக் இருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, புக்குக்கு பதிலா நம்ம ஆப்ல நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பா இப்ப இன்டர்நெட் வசதி எல்லார்கிட்டயும் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆப் உங்க கையில இருக்கு அப்படின்னா, ஆக்சஸ் பண்ணி குடுக்குறேன். டெஸ்ட்டை ஈஸியா ஃப்ரீ டைம்ல ஆப்ல அட்டெண்ட் பண்ணுங்க. புக் உங்க கையில இருக்கும்போது புக்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. 2 மோட்ல நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இதனுடைய பிரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். புக்கோடைய பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1500 நம்ம போட்டிருக்கோம். பிளஸ்
புக்கு மட்டும் எனக்கு போதும், ஆப்லாம் வேண்டாம், ஆப் ப்ராக்டிஸ்லாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னா புக்கு மட்டும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஆப் ப்ராக்டிஸ் நான் பண்ணி குடுப்பேன். உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அ டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸ் எல்லாமே நான் குடுக்க ரெடி. ஓகேவா? அது பிரச்சனையே இல்ல. பட் எனக்கு ஆப்பும் சேர்த்து வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அடிஷனலா ஒரு ₹1000 ஆட் ஆகும். ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, ₹2500 வரும். ஸோ ஒன்ஸ் நீங்க ₹2500 பே பண்றீங்க அப்படின்னா, இந்த புக்கும் உங்களுக்கு வரும் கையில. உங்க அட்ரஸ்க்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி குடுத்துருவோம். பிளஸ் ஆப்லயும் ஆக்சஸ் பண்ணி குடுத்துருவோம். 2 பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு ஆப் வேண்டாம், புக் மட்டும் போதும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ₹1500 மட்டும் பே பண்ணி, உங்க அட்ரஸ நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, வித்தின் 2 டேஸ் ஏன்னா இப்ப புக் நம்மகிட்ட ரெடியா இருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து பே பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் நெறைய பேர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மண்டே புக் வர ஆரம்பிச்சுரும். மண்டே இல்ல டியூஸ்டேவே புக் வர ஆரம்பிச்சுரும். இப்போ புதுசா பே பண்றவங்களுக்கும் மண்டே, டியூஸ்டேலயே வர வச்சு குடுத்துறேன் நான். எந்த அளவுக்கு வந்து வேகமா வர வச்சு குடுக்க முடியுமோ, வர வச்சு குடுத்துடுறேன். இப்போ இந்த புக் ஆல்ரெடி இந்த ஆப்ல யார் யாரெல்லாம் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த புக் வந்து ஃப்ரீ தான். கம்பல்சரி எல்லாருக்குமே ஃப்ரீ தான் நான் குடுக்குறேன். அது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஒரு டாபிக்குக்கு எவ்வளவு டெஸ்ட் இருக்கும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 to 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபுல்லி எம்சிக்யூ பேட்டர்ன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் தான். எல்லாமே வந்து ஆன்சரோட நான் குடுத்திருப்பேன். ஸோ ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீ செக் பண்ணலாம். ஆப்ல அட் டைம்ல உங்களுக்கு ஆன்சர் கீ காட்டும். ஸோ ஆப்ல ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கான ஆன்சர ஷோ பண்ணி காட்டும். பட் இதுல வந்து நம்ம ஆஃப்லைன் மாரி எழுதுறதால, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்ச் பண்ணி நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒன்ஸ் முடிச்சிட்ட பிறகு கீ வந்து எடுத்து நீங்க செக் பண்ணணும். எதெல்லாம் நீங்க கரெக்ட்டா எழுதிருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா, ஆப்லயும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. புக்கா யூஸ் பண்றதுலயும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேவா? அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 2 விஷயமே குடுத்துருவோம். 2 அட்வான்டேஜஸும் யூஸ் பண்ணுங்க. நாளைக்கு 1 மார்க்ல 2 மார்க்லலாம் எனக்கு வந்து வேலை போயிடுச்சு. ஜஸ்ட் எனக்கு ஒரு 5 மார்க் இருந்திருந்தா எனக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு மேல பேசவே கூடாது. ஸ்டடீஸ் பண்றவங்க எனக்கு ஒரு 1 மார்க் தான் தேவைப்பட்டுச்சு. எனக்கு 5 மார்க் தேவைப்பட்டுச்சு, 3 மார்க் தேவைப்பட்டுச்சு. இந்த விஷயமே வேண்டாம். எப்படி எப்படியெல்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இப்போ ஆப்ல இருக்கிற கொஸ்டினே தானே புக்லயும் இருக்கு. ஜஸ்ட் நான் புக் மட்டும் பை பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஆப்ல அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்றத சொல்றேன். உங்களுக்கு அடிஷனலா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்? ஆப்ப பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அடிஷனலா என்ன ஃபீச்சர்ஸ் வரும் அப்படின்னா, 1 நாம மாடல் டெஸ்ட்ட கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ மாடல் டெஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புதுசா ஒரு ஸ்கெட்யூல் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ புது ஸ்கெட்யூல் நம்ப அப் டூ எக்ஸாம் வரைக்கும். ஸோ நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கும்போது வீக்லி ஒன்ஸு ஸோ அந்த மாரி ஒரு பேட்டர்ன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மாடல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் டெஸ்ட்டு நம்ம ஆப்ல தான் ஆட் ஆகும். பட் புக்ல அது இருக்காது. ஏன் அப்படின்னா, இது வந்து இப்ப புதுசா பிளான் பண்றது. நம்ம புக் ரெடி பண்ணது இதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நம்ப அந்த 10 யூனிட்டுக்கான புக்ஸ் இது. ஸோ இந்த 10 யூனிட்டுக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாவே நம்ம ரெடி பண்ண புக்ஸ் இது. இப்போ அடிஷனலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆப் வழியா மாடல் டெஸ்ட்ட கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாடல் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு நார்மலா இந்த 180 கொஸ்டின்ஸ். என்னது 180 கொஸ்டின்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதுக்கு அடுத்தது 110 வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேஜர் இங்கிலீஷ். அதுக்கு அடுத்தது ஒரு 30 கொஸ்டின்ஸ் எஜுகேஷன். பிளஸ் ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜிகே. ஸோ ஓவராலா இந்த 180 நார்மலா நீங்க எக்ஸாமே நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி, நீங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆஃப்லைன்ல நீங்க எழுத போறீங்க. உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் குடுத்து எழுத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு பேட்டர்ன் கொஸ்டின்ஸ நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்ல ஆன்லைன் வழியா எழுத போறோம். ஸோ இதுதான் நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியோட ஆப் சிம்பல். ஓகேவா? ஸோ யாருன்னா நீங்க வந்து நான் ஜாயின் பண்ண போறேன்.
எனக்கு இது இது ஐடியா இருக்கு. நம்ம மெஸ்மரைஸ் அகாடமி ஆப்பையும் பிளஸ் புக்கையும் ரெண்டும் சேர்த்து பை பண்ண போறேன் அப்படின்னா டைரக்டா நீங்க இங்க என்னுடைய நம்பர் இருக்கு. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்ட் லிங்க்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்கு. அப்படி இல்லைனாலும் என்ன டைரக்டா வாட்ஸ்அப்ல கூட எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிஷனை போட்டுக்கலாம். அட்மிஷன் போட்ட வித்தின் 2 டேஸ்ல உங்களுக்கு இந்த புக்கு ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆயிடும். ஆப்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்னைக்கு பே பண்றீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு வந்து ஆக்சஸும் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 2 விஷயமும் உங்களுக்கு வந்து அந்த பாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல எதுவும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. டெஸ்ட் நீங்க எப்படி எழுதணும் தெரியல அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டாலே கைடன்ஸ் நானே கொடுத்துருவேன் நானு. அதையும் தெரியல அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கேட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி டெஸ்ட் எழுதுறது அப்படின்ற விஷயத்த நான் பொறுமையாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்பேன். அது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாத மாதிரி சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? அப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எனக்கு ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல மொத்தம் ஓவராலா வந்து பார்த்தோன்னா எப்படியும் ஒரு யூனிட்டுக்கு நம்ம வந்து ஒரு டாபிக்கா பிரிச்சு நம்ம போடுறதால கண்டிப்பா ஒரு யூனிட்டுக்கு வந்து நம்ம எப்படியும் வந்து பார்த்தோன்னா 500 to 600 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருப்போம். அப்போ ஒரு நார்மலா வந்து பார்த்தோன்னா ஒரு 600 எம்சிக்யூ ஆவரேஜா நம்ம போட்டிருந்தா கூட 10 யூனிட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 6000 எம்சிக்யூஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு புக்கு. இதனுடைய பேஜ் மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400 நியர்லி 400 பேஜஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த புக்கு உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா சப்போஸ் நீங்க பை பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த புக்கை கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அந்த மாடலை வேணா காட்டுங்க. இந்த புக்கோடைய மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன அப்ரோச் பண்ணி பை பண்ணிக்க சொல்லுங்க. பட் நீங்க வந்து இந்த போட்டோ காப்பீஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை ஜெராக்ஸ் பண்றதுக்கோ இந்த புக்கை கொடுக்காதீங்க. ரீசன் அதனால எனக்கு எந்த ஒரு நஷ்டமோ எனக்கு கிடைச்சிட போகுது அப்படின்றதுலாம் எனக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா புக்கு யார் வந்து நீங்க கொடுக்குறீங்களோ அவங்களுடைய புக்கு 400 டைம்ஸ் அதை அவங்க உள்ள வச்சு அந்த ஜெராக்ஸ் மிஷினுக்குள்ள வச்சு இப்படி அழுத்தி வெளியில எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா புக் வந்து டேமேஜ் ஆயிடும். அந்த டேமேஜ் கண்டிப்பா நம்மளால சரி பண்ண முடியாது. பிளஸ் அந்த அந்த மிஷினுடைய ஹீட் ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேப்பர் நான் கொடுக்கும்போது கண்டிப்பா சூப்பரான குட் குவாலிட்டியோட நான் கொடுக்குறேன். ஓகேவா? பட் அந்த பேப்பர் ஹீட் ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னா 400 டைம்ஸ் அதுக்குள்ள ஹீட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேஜஸ் கண்டிப்பா கொஞ்சம் அந்த அதனுடைய தன்மையை இழக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதெல்லாம் என்னடா இது இப்படியான ஒரு சில விஷயம்லாம் இருக்குதா அப்படின்னா ஸோ எனக்கு அதுக்கான அனுபவம் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா இதனுடைய இந்த புக்கை நீங்க ஜெராக்ஸ் பண்ணதுக்கு கொடுக்காது உங்களுடைய சாய்ஸ். பட் கொடுத்தீங்கன்னா என்னென்ன விளைவுகள்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் இப்போ சொல்லியிருக்கேன். புக்கோடைய அந்த குவாலிட்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்காத போயிடும். அந்த புக் அப்படி மடிக்கும் போது வச்சு அதெல்லாம் வந்து இப்போ ஒரு நடு பேஜ் எல்லாம் அப்படி வச்சு ஃபுல்லா மடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லா அதனுடைய தரமே போயிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய புக்கு பக்காவா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த புக்கை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்கன்றது தான் உங்க கையில இருக்கு. ஓகேவா? சரி, இந்த புக்கு இப்போ புதுசா பை பண்றவங்களுக்கான விஷயங்களை நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது ஆல்ரெடி பை பண்ணிருப்பீங்க. சப்போஸ் 5000 பேட்ச் அண்ட் 7000 பேட்ச் இதுல வந்து பை பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ இதுல 7000 பேட்சுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஆல்ரெடியே நான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ 7000 பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா புக் வந்து ஃப்ரீ. ஸோ இப்போ 5000 பேட்ச் கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்க 7000 பேட்ச்ல பே பண்ணவங்களுக்கு இந்த 10 யூனிட் புக்ஸும் தந்துடுறோம். பிளஸ் ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் புக் இது வரைக்கும் தான் இப்போ வரைக்கும் நீங்க ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இந்த 2 புக்கு, ஒன்று மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் புக்கும், இன்னொன்று எஜுகேஷன் மெத்தடாலஜி புக்கும் உங்களுக்கு நான் ஒன்றும் அனுப்பிச்சிருக்க மாட்டேன். அது இந்த மந்த் உங்களுக்கு வரும். ஸோ ஒரே டைம்ல இந்த ஒரே புக் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 புக்குமே ஒரே டைம்ல நான் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேவா? ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் புக் வந்துருச்சு, எங்களுக்கே ஒன்றும் அனுப்பாது இருக்கீங்கன்னு யாரும் கேட்க வேண்டாம். அப்படி அர்ஜென்ட்டா இருக்கு எனக்கு இப்பவே வேணும் அந்த புக்கு அப்படின்னா ஸோ என்ன பர்சனலா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்.
இந்த 5000 பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு இந்த 2 புக் ஆட் ஆகாது. ஓகேவா? சப்போஸ் நான் இப்போ இன்ட்ரஸ்டட் அகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் அடிஷனலா ஒரு 2000 ரூபாய் நான் பே பண்ணி, நான் இந்த புக்கும் நான் வாங்கிக்கிற ஐடியாவுல நான் இப்ப இருக்கேன். ஸோ மேபி இந்த 5000 பே பண்ணும்போது என்கிட்ட காசு இல்ல. நான் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இப்ப இந்த 2 புக்கும் வாங்குற ஐடியா இருக்கு அப்படின்னா, ஸோ அகைன் இந்த என்ன பண்ணுங்கன்னா, இந்த 2000 ரூபாவ பே பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு சிலர் வந்து 4500 பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 2500 பே பண்ற மாரி ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த 2 ஆப்ஷன்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கான்டாக்ட் பண்ணிட்டு, ஸோ ரிமைனிங் பேமெண்ட்ட பண்ணி, அந்த 2 புக்கையும் நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான பெஸ்ட் ஐடியா. இந்த 7000 நீங்க பே பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஆப்பும் நான் லாகின் பண்ணி குடுத்துர்றேன். இது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இதுக்கு மேல நீங்க தான் யோசிக்கணும். எது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுல வேற எதனா டவுட் இருக்குது அப்படின்னா, என்ன கான்டாக்ட் பண்ணி புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்க. தேங்க் யூ.